ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசோமையா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பரியை நரியாக்கி வையை அழைத்த படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் அவதாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய அறிவு திறத்தால் அதை கண்டு அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கின்றான். சரியான குதிரைகள் இல்லை என்று அந்த குதிரை லாயத்து தலைவர் கூறியவுடன் அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசக பெருமானிடத்தில் நம்முடைய கருவூலத்தை திறந்து வேண்டிய பொன்னும் பொருளும் எடுத்து குதிரை வாங்கி வாருங்கள் என்று கூறுகின்றார். மணிவாசக பெருமானும் தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு திருப்பெருந்துறை என்கின்ற ஆவுடையார் கோவில் பக்கம் செல்கின்றார். இவரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் அங்கே குருந்த மரத்தின் கீழ் இருக்கின்றார். இவரை ஆட்கொண்டு இவருக்கு எல்லா விதமான தீட்சைகளும் செய்கின்றார். அதன் பிறகு இவர் மூலமாக நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும், பாண்டிய மன்னனுக்கு முக்தி பேறு கொடுக்க வேண்டும், வந்தியம்மைக்கு முக்தி பேறு கொடுக்க வேண்டும் போன்ற காரியங்கள் இருப்பதனால் இவரை மட்டும் விட்டுவிட்டு சிவபெருமான் தன்னோடு வந்த அனைத்து அடியார்களையும் அழைத்து கொண்டு மறைந்து விடுகின்றார். மணிவாசக பெருமான் வேதனையில் இருக்கின்றார். அங்கே இருந்து சிவபெருமானுக்கு ஒரு அழகிய ஆலயம் எழுப்புகின்றார். கொண்டு வந்த செல்வங்களை வைத்து அடியார் பெருமக்களுக்கு அதை பயன்படுத்துகின்றார். ஆலய விழாக்களுக்கு பயன்படுத்துகின்றார். குதிரை வாங்க கொண்டு வந்த அனைத்து செல்வங்களும் காலியாகிவிட்டது. அரசன் குதிரை எப்பொழுது வரும் என்று கேட்டவுடன் விரைவில் வரும் என்று கூறி அனுப்பிவிடுகின்றார். இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். இறைவன் நீ மதுரைக்கு செல், நான் குதிரைகளோடு அங்கே வருகின்றேன் என்று கூறுகின்றார். அதனை ஏற்று மணிவாசக பெருமான் வருகின்றார். ஆனால் குதிரை வர காலதாமதமாகிறது. அரசன் அவருக்கு தண்டனை கொடுக்கின்றான். அந்த தண்டனையை பொறுக்க முடியாமல் சிவபெருமான் சிவபூத கண தலைவர்களை எல்லாம் அழைத்து குதிரைப்பாகர்களாக மாற்றிவிட்டு காட்டிலுள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக்கி அங்கு அரசன் முன்னிலையில் வந்து வியாபாரம் முடித்து கொண்டு சென்று விடுகின்றார். மணிவாசக பெருமான் நீ தந்த எல்லா செல்வத்தையும் எனக்கு தந்தார் என்று கூறிவிட்டும் சென்று விடுகின்றார். அந்த குதிரைகள் எல்லாம் இப்பொழுது அன்று இரவு நரிகளாக மாறி அங்கிருந்து தப்பித்து மீண்டும் காட்டுக்குள் ஓடிவிடுகிறது. அவ்வாறு சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் கடித்து மக்களையும் துன்புறுத்தி அது சென்று விடுகிறது. இதையெல்லாம் பார்த்து மணிவாசக பெருமானுக்கு அரசன் மீண்டும் தண்டனை கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட தண்டனையை பெற்றுக்கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது மணிவாசக பெருமானினுடைய அந்த தண்டனையை நீக்குவதற்காக சிவபெருமான் அந்த வைகை நதியை பெருக வைக்கின்றார். மணிவாசக பெருமானை காப்பாற்றுவதற்காக
அந்த வைகை நதியை பெருக வைக்கின்றார். அந்த வைகை நதியானது முன்னொரு காலத்தில் அந்த காஞ்சி மாநகரத்தில் அந்த கம்பை நதி எப்படி பெருக்கெடுத்து ஓடி வந்து அந்த வைகை நதியானது மிக பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடி வருகின்றது. அது எப்படி இருக்கின்றது என்றால், முன்னொரு காலத்தில் அந்த காஞ்சி மாநகரத்தில் கம்பை நதியானது பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. அந்த கம்பை நதியை தடுக்க முடியாமல், வெள்ளப்பெருக்கை தடுக்க முடியாமல், அம்பிகையானவள், காமாட்சி அம்மையானவள் ஏகாம்பரநாதரை, தான் வழிபட்டு பூஜை செய்த ஏகாம்பரநாதரை பயத்தினால் தழுவிக்கொள்கின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. பத்தை குளிர் கமுகின் கூலை பரிய கரை முறிய குட்டி பழம் சிதற சரி கோட்டங்களை மீட்டி முத்து இக்கொடு கதலி புதல் முதுசாலிகள் அரித்து அத முத்து இக்கொடு அப்படின்னு பிரிக்கணும். முத்து இக்கொடு கதலி புதல் முதுசாலிகள் அரித்து தத்தி பல தரு வேரோடும் தள்ளி கடுகியதே. இப்போ அந்த வைகை ஆற்றினுடைய வெள்ளம் எப்படி இருக்கின்றது அப்படின்னுட்டு வர்ணித்து கொண்டே வருகின்றார்கள். பத்தி குளிர் கமுகின் குலை, பத்தினா வரிசைன்னு அர்த்தம். அந்த வைகை ஆற்றின் கரையில பாக்கு மரம் வரிசையா நட்டு வச்சிருக்காங்க. அப்படி வரிசையாக நட்டு வைத்திருக்கக்கூடிய குளிர்ந்த அந்த பாக்கு மரம், கமுகு மரம், பாக்கு மரம், அதுல நிறைய பாக்கு குலைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த குலைகள் எல்லாம் மேலிருந்து அருந்து கீழே சிந்துகிறது. பாக்கு மரத்தினுடைய குலைகள் அந்த வெள்ளத்துல அந்த மரங்கள் ஆடுகிறது. அந்த ஆட்டம் தாங்காமல் அந்த பாக்கு மரத்தினுடைய குலைகள் எல்லாம் கீழே அருந்து விழுந்ததோடு மட்டுமல்லாமல் அதில் உள்ள பாக்குகள் எல்லாம் அப்படியே கீழே சிந்துகிறது. பரிய அப்படின்னா அருந்து சிந்த அப்படின்னு அர்த்தம். இந்த பாக்கு மரத்தினுடைய குலைகள் கீழே விழுந்ததுனால அந்த வைகை ஆற்றினுடைய கரை இப்பொழுது உடைபடுகிறது. கரை முறிய, வைகை ஆற்றின் கரைகள் ஏற்கனவே தண்ணி 2 கரையும் நிரம்பி போயிட்டு இருக்கு. இந்த பாக்கு மரத்தினுடைய குலைகள் கரையை உடைச்சு விட்டுருது. முறிய, கரை முறிய. குத்தி பழம் சிதற, அந்த பழக்குலைகள் எல்லாம் அங்கே மரக்கிளைகளிலிருந்து கீழே சிதறி கீழே விழுகிறது. செறி கோட்டங்களை வீட்டி, செறினா நெருங்கி இருக்கக்கூடிய அர்த்தம். செறிந்த, கோட்டம்னா மரக்கிளைகள், கோடு அப்படின்னா கிளைகள்னு அர்த்தம். அந்த கரையில இருக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய மரக்கிளைகளை எல்லாம் கீழே வீழ்த்தி விடுகிறது அந்த வெள்ளமானது. முத்து இக்கொடு, அந்த இனிமையான கரும்பு, இக்குன்னா கரும்புன்னு அர்த்தம். அந்த இனிமையான கரும்புகள், கதலி மரம், கதலி மரம்னா வாழை மரம்னு அர்த்தம். புதல்னா மரம், வாழை மரங்கள், முதுசாலிகள், நல்ல
நெல்லெல்லாம் விளைஞ்சு கிடக்கு வயல்கள்ல. முதுனா விளைந்தன்னு அர்த்தம். முதுமையான அப்படின்னா இங்க நன்கு விளைந்து இருக்கக்கூடிய சாலி நெல்கள், அந்த நெல் வயல். இது எல்லாத்தையும் அந்த வைகை ஆற்று வெள்ளமானது அரித்து அரித்து கொண்டு வேகமாக செல்கிறது. தத்தி பல தரு வேரோடும், தருனா மரம்னு அர்த்தம். இந்த கற்பகத்தரு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப தருனா மரம். அந்த ஒவ்வொரு இடத்துலையா அரித்து தத்தி கொண்டு வேகமாக சென்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மரங்களை வேரோடும் கீழே தள்ளி கடுகியதை வேகமாக ஓடுகிறது. இப்போ ஒரு பெரிய மரம், அதுக்கு அந்த வெள்ள நீர் வேகமா ஓடி வரும்போது பெரிய மரம் இடையில நிக்குது. அப்ப அந்த மரத்துக்கு மேல இது தத்தி அப்படின்னா மோதின்னு அர்த்தம். மரத்து மேல மோதி அதை வேரோட அசைச்சு கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதற்கு எந்த இடை ஒரு தடுப்பு எதுவும் இல்லைங்கிறோம்னா வேகமாக ஓடுகிறது. அப்ப தத்தி அப்படின்னா பெரிய மரங்களை அது அந்த மரங்கள் மீது மோதி அந்த மரங்களை வேரோடு கீழே தள்ளிவிட்டு மீண்டும் அந்த வெள்ளம் கடுகியதே, கடுகுதல்னா வேகமாக செல்லுதல்னு அர்த்தம். வேகமாக அந்த வைகை ஆறானது ஓடுகின்றது. இவ்வாறு அந்த வைகை ஆற்று வெள்ளம் பல துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டு வேகமாக செல்கிறது. பல்லாயிரம் செந்தாமரை பரப்பி கொடுவரலால், பல்லாயிரம் செந்தாமரை பரப்பி கொடுவரலால், நல் ஆயிரம் கண்ணான் எழில் நயக்கும் குளிர் நளினோ, நல்லாயிரம் கண்ணான் எழில் நயக்கும் குளிர் நளினோ, கல்லாரமும் கடிமுல்லையும் கரும்பும் கொடுவரலால், கல்லாரமும் கடிமுல்லையும் கரும்பும் கொடுவரலால், வில்லாயிரம் கொடும் போர் செய்யும் வேள் வீரனுமானும், வில்லாயிரம் கொடும் போர் செய்யும் வேல் வீரனுமானும். இப்போ அந்த வைகை நதி இந்திரனை போல இருக்கிறது, மன்மதனை போல இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்றார். பல்லாயிரம் செந்தாமரை பரப்பி கொடு வரலால், அந்த வைகையாறு வர்ற வழியில நல்ல தாமரை குளங்கள்லாம் தாமரை பூத்து இருக்குது. அந்த தாமரை குளத்துல உள்ள தண்ணி எல்லாத்தையும் இது அடிச்சுக்கிட்டு அந்த தாமரை மலர்கள், செந்தாமரை மலர்களை எல்லாம் அப்படியே அந்த ஆத்துல அந்த குளத்தை அடிச்சுக்கிட்டு வருது. குளத்தை அடிச்சுக்கிட்டு வரும்போது குளம் ரெம்பி அப்படியே அந்த குளத்தை உடைச்சிக்கிட்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய செந்தாமரை மலர்கள்லாம் இந்த வைகை ஆத்துல அடித்து கொண்டு வருகிறது. அதான் பல்லாயிரம் செந்தாமரை. அந்த செந்தாமரை மலர்களை இந்த வைகை ஆற்று வெள்ளம் பரப்பி தன்னுடைய தண்ணீரில் பரப்பி கொண்டு வருவதனால் இது இந்திரனை போல இருக்கின்றது. ஏனென்றால் இந்திரனுக்கு நல் ஆயிரம் கண்ணான், ஆயிரம் கண் போன்ற அமைப்பு உடையவனாக ஒரு சாபத்தை பெற்ற இந்திரன் அப்படின்னு அர்த்தம். நல்லாயிரம் கண்ணான் அப்படின்னா இந்திரன் அப்படின்னு அர்த்தம். எழில் நயக்கும், எழில்னா தோற்றம்னு அர்த்தம். அந்த இந்திரனினுடைய தோற்றத்தை நயக்கும் அப்படின்னா ஒக்கும், அதாவது போன்று இருக்கும். இந்த வைகை ஆற்று தண்ணீரானது வெள்ளமானது இப்பொழுது இந்திரனை போல இருக்கின்றது. இந்திரன் ஒரு சாபத்துல, அதாவது கௌதம முனிவர் அகலிகையோட இந்திரன் சேர்ந்ததுனால இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். அதுதான் அன்னைக்கு இந்த சாஸ்தான் கோயிலை பற்றி கூட உங்களுக்கு சொன்னேன். இந்திரனுடைய உடம்பு பூரா கண்களாக தெரியுத மாதிரி அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. அதை அந்த இந்திரன் தஞ்சாவூர் பக்கம் சிவாலயத்தில் போய் தவம் இருந்து அவன் அந்த சாபத்தை போக்கிக்கிட்டுதான். அதனால அந்த இந்திரனினுடைய தோற்றம் உடம்பு பூரா எங்க பார்த்தாலும் கண்ணாக ஒரு மாதிரி புழு நெடித மாதிரி ஒரு சாபத்தை அவன் பெற்று விடுகின்றான்.
அப்படிப்பட்ட சாபத்தை பெற்ற இந்திரன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா செந்தாமரை மலர் கண்ணுக்கு உவமை, செந்தாமரை கண்ணன் அப்படின்னு திருமாலை சொல்லுவோம். அப்ப அந்த செந்தாமரை எப்படி அந்த வைகை ஆற்று முழுவதும் கண்ணாக செந்தாமரை அடித்து கொண்டு வருகிறதோ, அதுபோல இந்த இந்திரனினுடைய உடலும் செந்தாமரை கண் போன்று எங்கும் அவனுடைய உடல் முழுவதும் கண்ணாக இருக்கின்றது. அப்படி இந்திரனினுடைய உடல் முழுவதும் கண்களாக, செந்தாமரை கண்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பை வைத்து, அந்த ஒரு சாபத்தை வைத்து, இந்த வைகை நதியும் இந்திரனை போல இருக்கின்றது, சாபம் பெற்ற இந்திரனை போல இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த வைகை நதியை இந்திரனுக்கு ஒப்பாக இப்பொழுது கூறுகின்றார். அடுத்து மன்மதனுக்கு ஒப்பாக கூறுகின்றார். குளிர் நளினம், குளிர்ந்த தாமரை, நளினம்னா தாமரைன்னு அர்த்தம். கல்லாரம் அப்படின்னா குவளைன்னு அர்த்தம், குவளை மலர். கடிமுல்லை, கடினா வாசனை, வாசனை மிகுந்த முல்லை மலர். கரும்பு, அந்த வைகை ஆத்து வெள்ளத்துல கரும்புகள்லாம் அடித்து கொண்டு வருகிறது. அப்ப அந்த வைகை ஆத்து வெள்ளத்துல எதெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது? குளிர்ந்த தாமரை மலர்கள், குவளை மலர்கள், வாசனை மிகுந்த முல்லை மலர்கள், கரும்பு, இதையெல்லாம் அந்த வைகை ஆற்று தண்ணீர் கொண்டு வருகிறது. இவற்றையெல்லாம் வைகை ஆற்று தண்ணீர் கொண்டு வருவதனால் அந்த வைகை ஆறானது மன்மதனை போல இருக்கின்றது. வேள் வீரனும் மானும், வேள்னா மன்மதன் அர்த்தம். அந்த மன்மதனாகிய வீரனுக்கு ஒப்பாகும், மானும் அப்படின்னா ஒப்பாகும், அப்படின்னா மன்மதனை போல் இருக்கும். அந்த மன்மதன் எப்படிப்பட்டவன்? வில் ஆயிரம், ஆயிரம் வில்லை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களிடத்திலும் கொடுமையான போர் செய்யக்கூடிய அந்த சிற்றின்பம் என்கின்ற அந்த கொடுமையான போரை எல்லா உயிர்களுக்கும் செய்யக்கூடிய அந்த மன்மதனை போல இந்த வைகை நதி இருக்கின்றது அப்படின்ட்டு. இதுல வில்லாயிரம்னா அவன் கையில இருக்கக்கூடிய மலர் அம்புகள்னு அர்த்தம். மலர் அம்புகள், நிறைய மலர் அம்புகளை எல்லாம் அவன் வைத்திருப்பான். அந்த மலர் அம்புகளை, அந்த மலர்களை பூரா இப்போ வைகை நதி ஆத்துல எடுத்துக்கிட்டு வருது. அதனால இந்த மலர் அம்புகள் வைகை நதியும் எடுத்து கொண்டு வருகிறது. அந்த மலர் அம்புகள் மன்மதனிடத்திலும் இருக்கின்றது. கரும்பு என்பது மன்மதனிடத்திலும் இருக்கின்றது, அந்த வைகை ஆற்றிலும் அடித்து கொண்டு வரப்படுகிறது. ஆகையினால் இந்த மன்மதனை போல இந்த வைகை ஆற்று வெள்ளமானது இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த வைகை ஆற்று வெள்ளத்தை ஒரு அழகாக அவர் வர்ணித்து கொண்டே வருகின்றார் பரஞ்சோதி முனிவர். வைகை ஆற்றின் வெள்ளத்தை பரஞ்சோதி முனிவர் அதை பற்றி எடுத்து கூறிக்கொண்டு வருகின்றார். வரிசையாக நட்டு வைக்கப்பட்ட குளிர்ந்த பாக்கு மரங்கள் மிக உயரமாக வளர்ந்து இருக்கிறது. அந்த பாக்கு மரங்களில் நிறைய குலைகள் இருக்கின்றது. இந்த வைகை ஆற்று வெள்ளத்தில் அந்த பாக்கு மரங்கள் எல்லாம் வேரோடு ஆட்டப்பட்டு அதிலிருந்து, பாக்கு மரத்திலிருந்து அந்த பாக்கு குலைகள் எல்லாம் அருந்து கீழே சிந்துகிறது. அந்த கீழே விழுவதனால் அந்த பாக்கு மரத்தினுடைய குலைகளில் உள்ள அந்த பாக்குகள் எல்லாம் கீழே சிதறுகிறது. இந்த பாக்கு மர குலைகள் அந்த வைகை ஆற்றினுடைய கரையை உடைத்து கொண்டு அந்த வைகை ஆற்று தண்ணீர் ஊருக்குள் பாயுமாறு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் பழங்கள் எல்லாம், மரக்கிளைகளில் உள்ள பழங்கள் எல்லாம் குத்தப்பட்டு கீழே சிதறி விடுகிறது. நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகளை எல்லாம் இந்த வைகை ஆற்று வெள்ளம் கீழே வீழ்த்தி அந்த மரக்கிளைகள் எல்லாம் கீழே உடைந்து கீழே விழுகிறது. அந்த இனிமையான கரும்பு, கதலி வாழைகள், நன்கு விளைந்த நெல் சாலிகள், நன்கு விளைச்சல் கண்ட அந்த நெற்பயிர்கள், இவற்றையெல்லாம் அரித்து கொண்டு வழியில் மிகப்பெரிய மரங்கள் தட்டுப்பட்டால் அந்த மரத்தோடு தத்தி அந்த மரத்தோடு இந்த வைகை ஆற்று தண்ணீர் மோதி மோதி பல மரங்களை வேரோடு கீழே தள்ளிக்கொண்டு அதன் பிறகு அந்த மரமாகிய தடை விலகியவுடன்
இந்த வைகையாறு இன்னும் வேகமாக அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வைகையாற்று வெள்ளம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த வைகையானது இந்திரனைப் போல இருக்கின்றது. இந்த இந்திரன் கௌதம முனிவரிடத்தில் ஒரு சாபம் பெற்று அதில் அவனுடைய உடம்பு முழுவதும் கண்ணாக இருக்குமாறு ஒரு சாபத்தை பெறுகின்றான். கண்ணிற்கு செந்தாமரை மலரை ஓமையாக கூறுவார்கள். இந்த வைகையாரும் தான் வரக்கூடிய வழியில் நல்ல செந்தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த குளங்களை எல்லாம் அரித்து கொண்டு உடைத்து கொண்டு அந்த குளங்களில் உள்ள பல்லாயிரம் செந்தாமரை மலர்களை வைகையாற்று தண்ணீரில் எங்கும் பரப்பி கொண்டு அந்த வைகையாற்று நீர் எங்கு பார்த்தாலும் செந்தாமரை மலர்களாக வருகிறது. ஆகையினால் அந்த வைகையாற்றின் உடல் முழுவதும் செந்தாமரை மலர்கள் இருப்பது போல இந்திரனினுடைய உடலிலும் பல ஆயிரம் கண்களோடு அவனுடைய தோற்றத்தை போல இந்த வைகை நதி இருப்பதனால் இந்த வைகை நதியும் இந்திரனை போல இருக்கின்றது. அடுத்து இந்த வைகை நதி மன்மதனை போல இருக்கின்றது என்று ஒரு ஒப்புமை கூறுகின்றார். மன்மதனுக்கு நிறைய மலர் அம்புகள் இருக்கின்றது. இந்த வைகை நதியிலும் குளிர்ந்த தாமரை மலர்கள், குவளை மலர்கள், வாசனை மிகுந்த முல்லை மலர்கள், கரும்புகள் இவற்றையெல்லாம் இந்த வைகையாற்று வெள்ளம் அடித்து கொண்டு வருகின்றது. இவைகள் அனைத்தும் மன்மதனுக்கும் அவனுடைய வில்லில் உள்ள அம்புகளாக ஆயிரம் அம்புகளாக அவன் வைத்திருக்கின்றான். அந்த மலர் அம்புகளை கொண்டு அந்த கரும்பை கொண்டு அவன் எல்லா உயிர்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் சிற்றின்பம் என்கின்ற கொடுமையான போரை செய்யக்கூடியவனாக அந்த மன்மதனாகிய வீரனும் இருக்கின்றான். ஆகையினால் இந்த வைகை நதியும் இந்த மலர்களையும் கரும்புகளையும் அடித்து கொண்டு வருவதனால் இந்த வைகையாறும் மன்மதனை போல இருக்கின்றது. மணிமாலையும் மலர் மாலையும் சிதறா இருமருங்கே அணி காஞ்சியும் ஒளிர் சங்கமும் அலர புடையறியா கனியாயழில் முகத்தாமரை கண்ணீரோடும் கவிழா தனியா முனிவுடன் ஓடிய தடம் கண்ணியர் போலும் இப்போ இந்த வைகை நதிய ஒரு ஊடல் கொண்ட மகளிர் அந்த பெண்ணை போல வர்ணிக்கின்றார். ஊடல் கொண்ட பெண்ணை போல வைகை நதியை வர்ணிக்கின்றார். மணிமாலையும் மலர் மாலையும் சிதறா. ஊடல் கொண்ட ஒரு பெண்ணானவள் தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த மணிகள் கோர்க்கப்பட்ட நவரத்ன மாலையையும் தான் அணிந்திருக்கக்கூடிய மலர் மாலையையும் தன் கணவன் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அந்த மலர் மாலையையும் மணிமாலையையும் கழுத்திலிருந்து எடுத்து கீழே வீசி விடுவாள், சிதறி விடுவாள். அதுபோல இந்த வைகை நதியிலும் நிறைய அந்த மணி நவரத்தினங்கள் எல்லாம் அடித்து வைகையாற்று வெள்ளத்தில் அந்த நவரத்தினங்கள் எல்லாம் அடித்து வரப்படுகிறது. நிறைய மலர்கள் அதாவது தொடர்ந்து அந்த மலர்கள் வந்து கொண்டே இருப்பதனால் அது மலர் மாலையைப் போல அது இருக்கின்றது. ஆக இந்த வைகையாற்று வெள்ளத்திலும் இந்த மணி நவரத்தின மணி மாலைகளும் மலர் மாலைகளும் சிதறி கிடக்கின்றது. அந்த பெண்ணும் கோபத்தில் இந்த இரண்டு மாலைகளையும் கழுத்திலிருந்து கழற்றி கீழே வீசி விடுவாள், தன்னுடைய அன்பானவனிடத்தில் கொண்ட ஊடல் காரணமாக. அடுத்து இரும் மருங்கே அணி காஞ்சியும். இரும் மருங்கே அப்படின்னா மருங்குன்னா இடைன்னு அர்த்தம். இரும் அப்படின்னா ஒடிந்து விழும்னு அர்த்தம். இந்த பெண்ணிற்கு இடை இருக்கின்றதா இல்லையா
என்ற அளவில் மிகவும் மெல்லிய இடையை உடைய, இந்த இடை ஒடிந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு, அந்த ஒடிந்து விடக்கூடிய அளவிற்கு மென்மையான இடையை உடைய அந்த பெண்ணினுடைய அந்த இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த காஞ்சின்னா பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணம், இடையில் அணியக்கூடிய ஆபரணம் மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டியானம்னு நம்ம சொல்லுவோம். என்ன, அந்த ஒட்டியானத்தை தான் மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காஞ்சி அப்படின்னா மேகலை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா காஞ்சி மலர் அப்படின்னு ஒரு மலரும் இருக்கின்றது. இப்போ இந்த வைகை யாரும் அது வரக்கூடிய வேகத்துல அது இடுப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்து விடுமோ அந்த வைகை பெண் அப்படிங்கிற அளவுக்கு வேகமாக வருகின்றது. அந்த வைகை ஆற்று வெள்ளத்தில் இந்த காஞ்சி மலர்கள் எல்லாம் அடித்து வரப்படுகிறது அப்படின்னு. அடுத்து ஒளிர் சங்கமம், நல்ல ஒளி பொருந்திய வெண்மையான ஒளி பொருந்திய அந்த சங்குகளை எல்லாம் வைகையாறு அடித்து கொண்டு வருகிறது. இந்த ஊடல் கொண்ட பெண்ணானவள் அந்த ஒளி பொருந்திய சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை எல்லாம் அணிந்திருக்கின்றாள். இந்த சங்கமும் அலற புடை எறியா, கோபத்துல அந்த இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய மேகலையையும் கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையலையும் அப்படியே எடுத்து பக்கத்தில் வீசி விடுகின்றாள் இந்த பெண். ஊடல் கொண்ட அந்த பெண் பக்கத்தில் அந்த மேகலையையும் சங்கு வளையல்களையும் எடுத்து கலத்தி வீசி விடுகின்றாள். இங்கே வைகை யாரும் அந்த காஞ்சி மலர்களையும் அந்த சங்குகளையும் கரைக்கு கொண்டு வந்து வீசி எறிந்து விட்டு செல்கின்றது அப்படின்னு இப்படி ஒரு ஒப்புமை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கனியா எழில் முக தாமரை அப்படின்ட்டு, கணிக்க முடியாத, கனியான கணிக்க முடியாத அப்படின்னா அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். அளவில்லாத அழகு அந்த பெண்ணின் முகத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தாமரை போன்ற முகத்தை உடைய அளவில்லாத அழகுடைய அந்த பெண் இந்த வைகை ஆற்றிலும் அளவில்லாத அழகு உடைய தாமரை மலர்கள் எல்லாம் அடித்து வரப்படுகிறது. அந்த தாமரை அந்த முகமானது கண்ணீரோடும் கவிழா, அந்த தாமரை மலர் போன்ற அந்த முகமானது அந்த முகத்திலிருந்து கண்ணீர், அந்த ஊடல் கொண்ட பெண்ணினுடைய முகத்திலிருந்து, தாமரை முகத்திலிருந்து கண்ணீர் வெளியே வருகிறது. இங்கே வைகை ஆற்றினால் அடித்து வரக்கூடிய தாமரை மலரிலிருந்து கள் நீர், அந்த கண்ணீர்கிறத கள் பிளஸ் நீர்னு பிரிக்கணும். அந்த தாமரை மலரில் கல்லுன்னா தேன்னு அர்த்தம். அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேன் அந்த வைகை ஆற்று வெள்ள நீரோடு கலந்து அந்த அந்த தாமரை மலரானது கவிழ்க்கப்பட்டு அந்த நீரில் அடித்து வரப்படுகிறது. அதாவது இந்த பெண்ணினுடைய முகத்திலிருந்து கண்ணீர், ஊடல் கொண்ட பெண்ணினுடைய முகத்திலிருந்து கண்ணீர் வருகிறது. இந்த வைகையாற்று அந்த தண்ணீரின் அந்த பெண்ணினுடைய முகத்திலிருந்து அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேனும் அந்த நீரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஆற்றில் அடித்து கொண்டு வரப்படுகிறது. இப்படி தனியா முனிவுடன் கூடிய, தணிக்க முடியாத கோபத்தோடு, முனிவுன்னா கோபம், அந்த தணிக்க முடியாத கோபத்தோடு ஒரு பெண்ணானவள் தன்னிடத்தில் அன்புடையவன்பால் ஊடிய ஊடல் கொண்ட தடங்கண்ணியர் போலும், மிகப்பெரிய கண்களை உடைய அந்த பெண்ணை போல இப்பொழுது வைகையாறும் இருக்கின்றது. அப்போ வைகையாறு ஊடல் கொண்ட மகளிர் போல இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல ஒரு ஒப்புமை சொல்லி வர்ணிக்கின்றார். வரை உந்திய மது முல்லை எண்ணெய் பால் தயிர் மருத, வரை உந்திய மது முல்லை எண்ணெய் பால் தயிர் மருத, தரை உந்திய கரும்பில்
கூரை சாரோடு ஊவர் ஆரோடு கரை உந்திய கரும்பின் குறைத்தானோடு வராரோடு இறை உந்து எழு தூணீர் வையை இன்னநகர் வைகோ இறையொன்று எழுதூணி வழியை நன்னகர் வைகும் திரை உந்து எழு கடல் தம்மிடம் சென்றால் அவை போலும் இறையொன்று எழுதர தம்மிடம் சென்றால் அவை போலும் அதாவது இந்த வைகை நதியானது 7 பெருங்கடலை போல இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. கடல் 7 கடல் சொல்லப்படுகிறது. என்ன கடல்லாம்? தேன்கடல், நெய்க்கடல், பார்க்கடல், தயிர்கடல், கருப்பஞ்சாற்று கடல், உப்பு தண்ணீர் கடல், நன்னீர் கடல், இப்படி 7 கடல் சொல்லப்படுகிறது. என்ன திருப்புகழ் அருணகிரிநாதர் சொல்லும்போது எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் அப்படின்ட்டு. அப்ப இந்த 7 கடலும் இந்த வைகை ஆற்றுல அடித்து கொண்டு வரப்படுகிறது. அந்த 7 கடலும் இப்போ கடலுக்கு போகுது. ஒரு ஆறுன்னு இருந்தால் அது போய் சேரக்கூடிய இடம், முடிவு பெறக்கூடிய இடம் கடல் தான். அப்ப ஏற்கனவே இந்த மதுரைக்கு சொக்கநாத பெருமான் அவங்க மாமியாருக்காக வேண்டி 7 கடலை வரவழைச்சாங்க. என்ன அந்த எல்லா தீர்த்தத்திலையும் குளிக்கணும்னுட்டு அவங்க மாமியார் ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டதுனால 7 கடல் தீர்த்தத்தையும் மதுரைக்கு கொண்டு வந்துட்டாரு சொக்கநாதர். இப்ப அந்த 7 கடலும் தங்கள் தங்கள் இடத்திற்கு சென்றார் போல இந்த வைகை ஆற்று வெள்ளம் செல்கிறது அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. வரை உந்திய மது, வரைனா மலை, மலையிலிருந்து வேகமாக வரக்கூடிய பெருகி வரக்கூடிய தேன், அந்த தேனையும் இந்த வைகை ஆறு அடித்து கொண்டு வருகிறது. அப்போ அந்த வைகை ஆறு எங்கே அந்த மலையில் உற்பத்தி ஆகிறதோ அங்கே இருக்கக்கூடிய தேன்கூட்டில் உள்ள தேனை எல்லாம் இது எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்போ இது தேன் கடல். 2வது வரைனா குறிஞ்சி நிலம். வரைனா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம். அப்போ முதல்ல அந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து தான் இந்த வைகை நதி பாய்ந்து வருகிறது. அந்த குறிஞ்சி நிலத்தில் பிறந்து பாய்ந்து வரும்போது அங்கு இருக்கக்கூடிய தேனை எல்லாம் இது எடுத்து கொண்டு வருகிறது. அப்போ தேன் கடல் ஒன்று வைகை ஆற்றுல சேருது. அடுத்து முல்லை நிலம். முல்லை நிலத்துல காடும் காடு சார்ந்த பகுதி. அங்க எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்வாங்க. அப்போ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்யும் போது அதுல இருந்து நல்ல பால் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், தயிர்ல இருந்து நெய் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். இதையெல்லாம் வரக்கூடிய மலையிலிருந்து அடுத்தால வருது. காடும் காடு சார்ந்த முல்லை பகுதிக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த நெய், பால், தயிர் எல்லாம் இந்த வைகை நதி அடித்து கொண்டு வருகிறது. அதான் முல்லையின் நெய், பால், தயிர். அப்ப நெய்க்கடல், பார்க்கடல், தயிர்கடல், 4 கடலாச்சா. அதுக்கப்புறம் மருத நிலத்துக்கு வருது. மருதம் நிலம்னாலே தரைப்பகுதி, ஓரளவுக்கு வயலும் வயல் சார்ந்த பகுதி தான் மருத நிலம். அதான் மருத தரை. தரைனா வயல்னு அர்த்தம். அந்த மருத நிலத்துக்கு வரும் பொழுது வயலும் வயல் சார்ந்த பகுதியில் முந்திய விளைந்து இருக்கக்கூடிய கரும்பின் குறை சாரோடு, அந்த கரும்புகள்லாம் நிறைய சாரோடு அவைகள் இருக்கின்றது. அந்த கரும்பு சாற்றை எடுத்து வெல்லங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த வெல்லத்தை திரும்ப தண்ணியில போட்டாலும் கரும்பு சாறு மாதிரி ஆயிடும். அப்படி அந்த கரும்பினுடைய குறை சாரோடு அப்படின்னா குறைக்கப்பட்ட சாறுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கரும்பு சாத்தை புழிஞ்சு அதை குறைக்கிறோம். நிறைய கரும்பு சாறை நல்ல அடுப்புல வச்சு காய வச்சு சாரை குறைக்கத்தானே செய்தோம். சாறு குறைஞ்சிட்டுன்னா வெல்லம். சாறு குறைந்தது தானே வெல்லம். அதனாலதான் இதை குறை சாறுன்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த வெல்லத்தை திரும்ப நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கருப்பஞ்சாறு தானே.
அதுதான் இதுல வந்து அந்த சாறு குறைக்கப்பட்ட சாறுனா வெல்லம்னு அர்த்தம். அப்போ அந்த கரும்புனால செய்யப்பட்ட வெல்லம் எல்லாத்தையும் இந்த வைகை ஆறு அடித்து கொண்டு வருகிறது. அதனால அது கருப்பஞ்சாற்று கடல். அடுத்து ஆறோடு கடைசியில நெய்தல் நிலத்துக்கு போகுது. நெய்தல் நிலத்துக்கு போகும்போது அங்க ஏற்கனவே அந்த நெய்தல் நிலத்து மண்ணு வந்து கொஞ்சம் உப்புத்தன்மையாத்தான் இருக்கும். அந்த தண்ணீரும் உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்மளே சொல்லுவோம் சப்படை தண்ணியா இருக்கு அப்படின்னா. இன்னமும் சில பகுதிகளில் எல்லாம் கடற்கரை பகுதியெல்லாம் போனீங்கன்னா தண்ணியில குளிச்சாலே மண்டையடி வந்துடும். இந்த திசைன் விட கொம்படி கோட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கசந்து கிடக்கும், கசந்து கிடக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த கடைசி அந்த நெய்தல் நிலத்துல வரும் பொழுது அதுல அந்த உவர் நீரும் அந்த ஆற்றோட சேர்கிறது. உவர் நீர் சேரும்போது அது உப்பு கடலாக ஆகிவிடுகிறது. ஏற்கனவே இது மழை பெய்ததுனால நல்ல நீர் தண்ணீரை சேர்த்து எடுத்து வருகிறது. ஆக மொத்தம் 7 கடல் இப்போ அந்த வைகை ஆற்றுல கலந்து வருதான். 7 கடல் என்னது? தேன் கடல், நெய்க்கடல், பால் கடல், தயிர் கடல், கருப்பஞ்சாற்று கடல், உப்புக்கடல், நன்னீர் கடல் இவ்வளவும் சேர்ந்து இந்த வைகை ஆற்றுல பெருகி கொண்டு வருகிறது. இறை வந்து இந்த 7 கடலும் வைகையில ஒன்னா சேர்ந்து இறைச்சலை எழுப்பிக் கொண்டு, இறைனா இறைச்சல்னு அர்த்தம், பேரொலியை எழுப்பிக் கொண்டு தூநீர் வையை எழுந்து வேகமாக வரக்கூடிய தூய்மையான நீரை உடைய இந்த வைகை நதி இன்னநகர் வைகும். ஏற்கனவே இந்த மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இன்னநகர்னா இந்த நல்ல நகராகிய மதுரை மாநகரத்தில் வைகும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திரை உந்து 7 கடல் அலைகளோடு இருக்கக்கூடிய அந்த 7 கடல், அந்த 7 கடல் தம்மிடம் சென்றால் அவை போலும். அந்த 7 கடலும் இப்போ இந்த மதுரையை விட்டு தங்கள் இடத்திற்கு சென்றது போல இந்த 7 கடலும் வைகை ஆற்று நீராக தங்கள் கடலுக்கு செல்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மீனாட்சி அம்மையோட அம்மாவுக்கு நிறைய தீர்த்தங்கள்ல எல்லாம் குளிக்கணும்னு ஆசை வந்தது. அப்ப அந்த 7 கடல்கள்லையும் குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. உடனே சுவாமிகிட்ட அம்மா வந்து சொல்றாங்க. உடனே சுவாமி வந்து அந்த 7 கடலையும் மதுரையிலேயே கொண்டு வர்றார். அந்த கடல்ல குளிக்கிறாங்க. அந்த 7 கடலும் இப்ப தங்கள் இடத்திற்கு செல்வது போல இந்த வைகை ஆற்று வெள்ளமானது அடித்து கொண்டு செல்கிறது அப்படின்னுட்டு ஒரு அழகிய ஒரு வர்ணனையை வந்து இதுல வந்து சொல்றாங்க. தம்மிடம் அப்படின்னா அவ்வவற்றிற்கு உரிய இடம், சென்றால் அவை போலும். அந்த இடத்துக்கு 7 கடலும் சென்றால் எப்படி செல்லுமோ அதுபோல இந்த வைகை நதியானது 7 கடல்களை அடித்து கொண்டு மிகப்பெரிய வெள்ளமாக வைகை நதி செல்லுகிறது அப்படின்னு. இந்த வைகை நதியானது ஊடல் கொண்ட ஒரு பெண்ணை போல இந்த வைகை நதி இருக்கின்றது என்று ஒரு சிலேடையாக இந்த பாடலில் பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். இந்த வைகை நதியில் நல்ல நவரத்தினங்கள் எல்லாம் மாலைகளாக கோர்க்கப்பட்டு அந்த நவரத்தினங்கள் எல்லாம் அடித்து கொண்டு வரப்படுகிறது. இந்த வைகை நதியில் தொடர்ச்சியாக மலர்கள் அடித்து கொண்டு வரப்படுவதனால் அந்த மலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு மலர் மாலையை போல இருக்கின்றது. இந்த மணி மாலைகளையும் மலர் மாலைகளையும் வைகை நதி தான் செல்லக்கூடிய இடத்தில் சிதறிக்கொண்டு செல்கிறது. ஒரு ஊடல் கொண்ட பெண்ணானவள் தன்னுடைய கணவனிடத்தில் கோபப்பட்டு கொண்டு தான் அணிந்திருந்த அந்த நவரத்தின மணிகள் பதித்த மாலையையும் மலர்கள் கோர்க்கப்பட்ட அந்த மாலையையும் கோபத்தில் அந்த மாலைகளை கழற்றி வீசி விடுகின்றாள், சிதறி விடுகின்றாள். அதை போல இந்த வைகை நதி இருக்கின்றது. இந்த வைகை நதி மிக வேகமாக வெள்ளத்தை எடுத்து கொண்டு வருவதனால் இதனுடைய இடைப்பகுதியானது இருக்கின்றதோ இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒடிந்து விழக்கூடிய அந்த இடையில் அணிந்திருக்கக்கூடிய அழகிய அந்த
காஞ்சி மலர்களை எல்லாம் இந்த வைகை நதி அடித்து கொண்டு வருகிறது. மேலும் அந்த வைகை நதியானது ஒளி பொருந்திய சங்குகளையெல்லாம் எடுத்து அடித்து கொண்டு வருகிறது. அந்த காஞ்சி மலர்களையும் ஒளி பொருந்திய சங்குகளையும் இரு கரைகளிலும் கொண்டு சேர்த்து கொண்டு இரு பக்கமும் இந்த வைகை நதியானது சேர்த்து கொண்டு இருக்கிறது. அதுபோல இந்த ஊடல் கொண்ட பெண்ணானவள் அவளுக்கு அவளுடைய இடை ஒடிந்து விழுமாறு இருக்கக்கூடிய அந்த இடையில், அப்படிப்பட்ட இடையிலும் அந்த பெண்ணானவள் மேகலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டியானம் என்று சொல்லக்கூடிய அந்த மேகலை, அந்த காஞ்சி என்றால் மேகலை என்று பொருள், அந்த மேகலை என்கின்ற ஆபரணத்தை அணிந்திருக்கின்றாள். ஒளி பொருந்திய சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்திருக்கின்றாள். அந்த மேகலை என்கின்ற அந்த காஞ்சி ஆபரணத்தையும் அந்த ஒளி பொருந்திய வளையல்களையும் கோபத்தில் அலறிக்கொண்டு இரண்டு பக்கங்களிலும் இந்த ஊடல் கொண்ட பெண் எரிந்து விடுகின்றாள். அதை போல வைகை நதியும் அந்த காஞ்சி மலர்களையும் சங்குகளையும் இரண்டு கரைகளிலும் தள்ளிக்கொண்டு எரிந்து கொண்டு வருகிறது. அளவு சொல்ல முடியாத அழகு உடைய அந்த தாமரை முகம், இந்த பெண்ணினுடைய ஊடல் கொண்ட பெண்ணின் முகமும் தாமரை போல இருக்கின்றது. பேரழகு கொண்டவளாக இருக்கின்றாள். வைகை நதியும் பேரழகு கொண்டவளாக அந்த வைகை நதியினுடைய முகம் தாமரை போன்று இருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஆற்றில் நிறைய தாமரை மலர்களை அடித்து கொண்டு வருவதனால் அந்த வைகை நதியே தாமரை மலர் போன்ற முகத்தை உடையதாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஊடல் கொண்ட பெண்ணினுடைய தாமரை முகத்திலிருந்து கண்ணீர் சிந்திக்கொண்டு அவள் தலை கவிழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். ஆனால் அந்த வைகை நதியானது அந்த தாமரை மலர்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேனை தண்ணீரோடு கலந்து கொண்டு அந்த தாமரை மலர்கள் எல்லாம் தண்ணீரில் கவிழ்ந்து கொண்டு அந்த தாமரை மலர்களை அடித்து செல்கின்றது. இப்படி தணிக்க முடியாத கோபத்தோடு ஊடல் கொண்ட ஒரு பெரும் கண்களை உடைய பெண்ணை போல இந்த வைகை நதி இருக்கின்றது. அதாவது அந்த வைகை நதியானது ஒரு ஊடல் கொண்ட பெண்ணை போல இருக்கின்றாள். மலையிலிருந்து அந்த குறிஞ்சி நிலமாகிய மலையும் மலை சார்ந்த நிலத்திலிருந்து அடித்து வரக்கூடிய மிகப்பெரிய அந்த தேனெல்லாம் வைகை ஆற்றில் அடித்து கொண்டு வருகிறது. ஆகையினால் வைகை ஆற்றில் தேனாறு பாய்கிறது. அடுத்து இந்த வைகை ஆறு தான் வரக்கூடிய வழியில் உள்ள மலையும் காடு சார்ந்த பகுதியில் இந்த வைகை ஆறு வெள்ளமானது பாய்ந்தோடி வருகிறது. அந்த காடு சார்ந்த பகுதியில் அந்த ஆயர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அதன் மூலமாக நெய், பால், தயிர் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் தயார் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த பால், தயிர், நெய்யெல்லாம் இந்த வைகையாறு அடித்து கொண்டு வருவதனால் அந்த 3 கடல்களும் இப்பொழுது பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல் போன்றதெல்லாம் வைகை ஆற்றில் கலந்து வருகிறது. அடுத்து மருத நிலத்தில் வயலும் வயல் சார்ந்த பகுதியாக இருக்கின்றது. அங்கு எங்கு பார்த்தாலும் கரும்புகள் விளைந்து இருக்கின்றது. அந்த கரும்பையுடைய சாற்றை நாம் அடுப்பில் வைத்து குறைய செய்தோம் என்றால் அது வெல்லமாக மாறுகிறது. அந்த வெல்லத்தையே மீண்டும் தண்ணீரில் இட்டால் அது கரும்பின் சாறாக ஆகிறது. அப்படிப்பட்ட அந்த குறைசாறு, கரும்பின் குறைசாறுன்னா வெள்ளக்கட்டின்னு அர்த்தம். அப்படி அந்த மருத நிலத்திற்கு வரும் பொழுது நிறைய கரும்புகள் விளைந்து கிடக்கின்றது. அந்த கரும்பிலிருந்து வெல்லங்கள் தயாரிக்கப்படுகிறது. அந்த கரும்பையும் வெல்லங்களையும் அந்த வைகை ஆற்று வெள்ளமானது அடித்து கொண்டு வருவதனால் அந்த கருப்பஞ்சாற்று கடலை கொண்டு வருவது போல இந்த வைகை ஆறு பாய்ந்து வருகிறது. அதன் பிறகு நெய்தல் நிலத்திற்கு பாய்ந்து செல்கிறது. நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரானது அந்த தரையே உப்பாக இருக்கும். அந்த தரையோடு இந்த வைகை ஆற்று தண்ணீர் கலந்து செல்லும் பொழுது உவர் நீராக மாறிவிடுகிறது. ஆக உப்பு நீர் கடலும் இந்த வைகை ஆற்றோடு சேர்ந்து செல்கிறது. ஏற்கனவே இந்த வைகை ஆற்றில் நன்னீர் கடல் சேர்ந்து இருக்கிறது.
ஆக இப்படி அந்த 7 கடல்களும் அந்த வைகை ஆற்றில் அடித்து கொண்டு செல்கிறது. செல்லக்கூடிய வழியெல்லாம் இந்த வைகை ஆறு பேரொலி எழுப்பி கொண்டு செல்கிறது. இது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த 7 தூய்மையான நீரை உடைய அந்த கடலை உடைய வைகையானது ஏற்கனவே சொக்கநாத பெருமான் தன்னுடைய மாமியாருக்காக இந்த மதுரை மாநகரத்தில் 7 கடல்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார். தன்னுடைய மாமியார் அதில் நீராடுவதற்காக 7 கடல்களை கொண்டு வந்து கொடுக்கின்றார். அந்த 7 மதுரைக்கு வந்த அந்த 7 கடலும் இப்பொழுது வைகை ஆற்றில் அடித்து கொண்டு தத்தம் இடங்களுக்கு அவைகள் செல்வதைப் போல இருக்கின்றது என்று ஒரு அழகான வர்ணனையை பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். கல் என்று அதிர் சும்மை புனல் கடிமாமதில் புறம்போய் இல்லங்களும் சிறு துச்சிலும் மறித்திட்டு இருங்கடல்வாய் செல்லும் கலம் நாவாய் பல திமில் போல் சுமந்து ஏகே உள்ளும் பொறிசையும் தள்ளி உள் புகுகின்றதை அன்றே கல் அப்படின்னா ஒரு ஓசை சொல். கல் என்று அதிர், கல் அப்படின்னுட்டு அதிரக்கூடிய ஒலிக்கும், சும்மைனா ஒலித்தல்னு அர்த்தம். அந்த சப்திக்கக்கூடிய புனல் அந்த வைகையாறு, அந்த வைகை ஆற்று வெள்ளமானது கடிமாமதில் அப்படின்னா காவல் மிகுந்த மிகப்பெரிய மதில் சுவர்களை உடைய அந்த மதில் சுவருக்கு வெளிப்பக்கமும் செல்கிறது. புறம் போய் அந்த இல்லங்களும் அந்த வைகை ஆற்று வெள்ளம் அங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்கிறது. சிறு துச்சிலும், துச்சில்னா குடில்னு அர்த்தம், குடிசை, சிறு சிறு குடிசைகளுக்கு சென்று அவற்றையெல்லாம் மறித்துட்டு அந்த வீடுகள் குடில்களை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு இருங்கடல்வாய் மிகப்பெரிய கடலுக்கு செல்லக்கூடிய, கடலின் வழியாக செல்லக்கூடிய செல்லும் கலம், கலம்னா மரக்கலம், தோணி, படகு, இதெல்லாம் கலம்னு பேர். நாவாயினா கப்பல், என்ன இந்த தோணியில பெரிய அமைப்பில் உள்ளது நாவா, அது கப்பல். அப்புறம் அந்த கடலுக்கு அடித்து செல்லக்கூடிய அந்த மரக்கலங்கள் கப்பல்களைப் போல திமில் போல் சுமந்து ஏகி, தோணி போல் சுமந்து கொண்டு அந்த புல்லும் பொய்சையும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரையும் தள்ளி கொண்டு உள் புகுகின்றதை என்றே, அந்த மதில் சுவரையும் கீழே தள்ளிட்டு இந்த வைகை ஆற்று வெள்ளமானது உள்ளே புகுந்து செல்கிறது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதாவது அந்த வீடுகள் குடிசைகளை எல்லாம் கீழே தள்ளிட்டு அவைகளையும் அடித்து கொண்டு செல்கிறது. அவைகள் அடித்து கொண்டு செல்லும் போது அது தோணி மாதிரி, படகு மாதிரி, பெரிய கடல் மாதிரி இருக்கின்றது. கடைசியில அந்த மதில் சுவரையும் கீழே தள்ளி அந்த நகருக்குள் இந்த வைகை ஆறு புகுந்து செல்கின்றது அப்படின்னுட்டு அந்த வைகை ஆற்று வெள்ளத்தை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லிக்கொண்டு வருகின்றார். மருகும் பல பொருள் ஆவண மணி வீதியும் மன்றும் சிறுகும் கண மதமா நிறை சேரும் தெருவும் போய் முருகும் சினமோடு தென்திரை மோரி புனல் தாவி உருகும்படி கண்டு அஞ்சினர் கொடி மாநகர் உள்ளார். மருகுன பெரிய வீதிகள் அர்த்தம்.
அந்த பெரிய வீதிகளெல்லாம் இந்த வெள்ளம் செல்கிறது. பல பொருள் ஆவண மணி வீதியும், பல பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த கடைத்தெரு ஆவண வீதி, ஆவண மணி வீதி, அழகு பொருந்திய வீதிகள், அந்த கடைத்தெருவிலெல்லாம் வைகை ஆற்று வெள்ளம் செல்கிறது. மன்று, நிறைய மன்றங்கள், அந்த மன்றங்களிலெல்லாம் இந்த வைகை ஆற்று நீர் செல்கிறது. சிறுகும் கண மதமா நிறை சேரும் தெருவும், சிறிய கண்களை உடைய, கண அப்படின்னா கண்ண அப்படின்னா கண்ணை உடையவன் அர்த்தம். அது குறுகி கணன்னு வந்திருக்கு. யானைக்கு கண் சிறிய கண்ணாக இருக்கும், அது உருவம் பெருசா இருக்கும், ஆனா கண் சிறிதாகத்தான் இருக்கும். அப்படி சிறிய கண்களை உடைய மதம் பொருந்திய அந்த யானை கூட்டங்கள் எல்லாம் வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய தெருவிலும் இந்த வெள்ளமானது போய்கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த யானைகளாலையும் ஒன்றும் செய்ய முடியலன்னு அர்த்தம். தெருவும் போய் அந்த வெள்ளமானது செல்கிறது. முருகும் சினமொடு, முருகிய கோபத்தோடு தென்திரை தெளிந்த அலைகளால் மூரி புனல் தாவி, மூரினா வலிமைன்னு அர்த்தம், ரொம்ப முறிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த வலிமையான அந்த வெள்ளமானது தாவி கொண்டு இப்பொழுது செல்கிறது. அந்த குறுகும்படி, அது எங்கேயாவது போய் சேரணும்னுட்டு அந்த வெள்ளம் அடையக்கூடிய தன்மையை கண்டு அஞ்சினர், எல்லோரும் பயப்பட்டார்கள். யார் பயப்பட்டார்கள்? கொடி மாநகர் உள்ளார். கொடி மாநகர் அப்படின்னா மதுரை மாநகரம்னு அர்த்தம். ஒன்று கொடி அப்படின்னா மீனாட்சி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். மீனாட்சி ஆட்சி செய்த நகரம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்ப கொடிமாநகர்னா மீனாட்சி ஆட்சி செய்த மிகப்பெரிய மதுரை மாநகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த வெள்ளத்தினுடைய போக்கை கண்டு பயப்பட்டார்கள். இன்னொரு அர்த்தம் என்ன எடுத்துக்கிடலாம்னா, அந்த மதுரை மாநகரத்துல எங்க பார்த்தாலும் கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. என்ன கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது? வெண்கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. வெண்கொடி, மீனக்கொடி இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. வெண்கொடி கட்டியிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள யாருனாலும் போய் சாப்பிடலாம். அவங்கள்ட்ட அனுமதியே கேட்க வேண்டாம், நீங்க வாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிடலாம், அந்த வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த வெண்கொடி கட்டியிருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தமே இதுதான், எங்க வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு தான் அர்த்தம். திருவாரூர்ல இப்ப ஆழித்தேர் நடந்துட்டு இருக்கு. அப்ப வீட்டுக்கு வீடு வெண்கொடி கட்டியிருந்தாங்களாம். வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானோ, யார் வீட்டில் போய் சாப்பிடுன்னு அப்படி திகைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஹோட்டல்கள்லாம் கிடையாது, சுத்தப்பட்ட கிராமம் பூரா வருவாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அது கேவலம் நினைப்பாங்க. அதனால அந்த ஹோட்டலும் கிடையாது, சத்திரம் தான் இருக்கும். அதனால இந்த திருவிழாக்கள் 10 நாள் திருவிழா வந்தா எல்லா வீட்லையும் வெண்கொடி கட்டி இங்க நாங்க சாப்பாடு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அப்படி அந்த எங்கு பார்த்தாலும் அந்த தர்ம சிந்தனையோடு கொடி கட்டிய மீனக்கொடியும் வெண்கொடியும் கட்டிய அந்த மாநகரத்தில், மதுரை மாநகரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த வெள்ளத்தினுடைய போக்கை கண்டு அவர்கள் பயப்பட்டார்கள். வைகை ஆற்றின் வெள்ளமானது எப்படி இருக்கின்றது என்று வர்ணிக்கின்றார். கல் என்று சப்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒலித்து கொண்டு செல்லக்கூடிய புனலாகிய வைகை நதி அந்த காவல் மிகுந்த மதுரை மாநகரத்தினுடைய மிகப்பெரிய மதில் சுவருக்கு வெளிப்பக்கமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய இல்லங்களையும் சிறு சிறு குடில்களையும் கீழே தள்ளி அது அடித்து கொண்டு செல்கிறது. மிகப்பெரிய கடலின் வழியாக செல்லக்கூடிய அந்த மரக்கலங்கள், தோணி, படகுகள், நாவாய், மிகப்பெரிய கப்பல்கள், இவைகளைப் போல அந்த தோணிகளை சுமந்து கொண்டு இந்த வைகை ஆற்று வெள்ளமானது செல்கிறது. அதாவது ஒரு குடிசை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய மேற்பகுதி நல்ல ஓலைகளால் கட்டப்பட்டிருக்கும். அது வைகை ஆற்றில் அடித்து கொண்டு செல்லும் போது அது ஒரு தோணியை அடித்து கொண்டு செல்வதை போல அது இருக்கின்றது.
இப்படி அந்த வைகை ஆற்றில் அந்த வீடுகள் எல்லாவற்றையும் அடித்து கொண்டு செல்கிறது. மேலும் அந்த வைகையாறானது அங்கு பொருந்தி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்களையும் கீழே தள்ளி கொண்டு அந்த வைகை ஆற்று வெள்ளமானது மதிலுக்கு உள்ளே புகுந்து செல்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு மிகப்பெரிய வெள்ளமாக அந்த வைகை வெள்ளம் செல்கிறது. மேலும் அந்த வைகை வெள்ளம் பெரிய மருகு என்கின்ற பெரிய வீதிகளில் செல்கிறது. பல பொருள்களை விற்கக்கூடிய அழகிய அந்த அழகு பொருந்திய அந்த ஆவண வீதிகள், நவரத்னங்கள் விற்கக்கூடிய அந்த வீதிகளிலெல்லாம் வைகை ஆற்று வெள்ளம் செல்கிறது. பல மன்றங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் செல்கிறது. சிறிய கண்களை உடைய மதம் பொருந்திய மிகப்பெரிய அந்த யானை கூட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த யானைப்படை இருக்கக்கூடிய தெருக்களிலெல்லாம் வைகை ஆற்று வெள்ளம் செல்கிறது. மேலும் அந்த முருகி கொண்டு சினத்தோடு தெளிந்த அலைகளை அடித்து கொண்டு அந்த இடையூறு செய்து கொண்டு அந்த வைகை ஆற்று வெள்ளமானது எங்கு பார்த்தாலும் தாவி கொண்டு அது செல்லக்கூடிய அந்த தன்மை குறுகும்படி அது செல்லக்கூடிய தன்மையை பார்த்து அந்த மதுரை மாநகரத்தில் உள்ள மக்களெல்லாம் அஞ்சினார்கள். அந்த மதுரை மாநகரம் கொடி போன்ற மீனாட்சி அம்மை ஆட்சி செய்ததனால் அது கொடி மாநகர் என்றும், அங்கு எங்கு பார்த்தாலும் மீனக்கொடிகளும் அந்த அன்னக்கொடிகள் வெண்கொடிகளும் கெட்டப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தர்ம சிந்தனை உள்ள வீரமுள்ள அந்த மதுரை மாநகரத்து மக்களெல்லாம் இப்பொழுது அஞ்சுமாறு அந்த வெள்ளமானது எங்கு பார்த்தாலும் சென்று கொண்டு இருக்கிறது. சிலர் மைந்தரை எடுப்பார்களும் சிலர் மைந்தரை காணாது, சிலர் மைந்தரை எடுப்பார்களும் சிலர் மைந்தரை காணாது, அலமந்து அழுவாரும் சிலர் அங்கை தளிர் பற்றே, அலமந்து அழுவாரும் சிலர் அங்கை தளிர் பற்றி, குலமங்கையர் தமை கொண்டு உய போவார்களும் குருகோம், குலமங்கையர் தமை கொண்டுய போவார்களும் குருகோம், தலம் எங்கு என திகைப்பார்களும் தடுமாறுகின்றாரோ, தலம் எங்கென திகைப்பார்களும் தடுமாறுகின்றாரோ. சில ஆண்கள் தங்களுடைய மைந்தர்களை, அந்த வெள்ளத்தில் சிக்கிய மைந்தர்களை காப்பாற்றி வெளியே எடுக்கின்றார்கள். சிலர் மைந்தரை காணாது அலமந்து அழுவாரும். சில ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு மனத்தில் வேதனை சுழற்சி அடைந்து அவர்கள் அழுகின்றார்கள். என் பையனை காணோம், என் பிள்ளையை காணோம் அப்படின்னு அழுகின்றார்கள். சில பேர் தங்களுடைய மனைவிமார்களினுடைய அழகிய அந்த தளிர் போன்ற கைகளை பற்றி கொண்டு அந்த குலமங்கையர் குலப்பெண்களை எல்லாம் கொஞ்சம் உயரமான வெள்ளம் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க. தமை கொண்டு உயர்ப்போவார்களும், நல்ல வீட்டினுடைய ஒரு உயரமான மாடி பகுதி, இங்கே வெள்ளம் அடியது வரைக்கும் இங்கே உட்காருவோம் அப்படின்ட்டு தங்களுடைய மனைவிமார்களை கையை பிடித்து கொண்டு அந்த உயரமான இடத்திற்கு கொண்டு அவர்களுடைய உயிரை காப்பாற்றி அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். குருகும் தலம் எங்கு என திகைப்பார்களும். குருகும்னா தாம் செல்லக்கூடிய இடம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு சில பேர் திகைச்சு போயிருக்காங்க. வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிருது. அப்போ எங்கள் வீடு எங்கே இருக்கு, வீடு தெரிஞ்சா தானே அந்த வீட்டில் இருக்கிற ஜாமான்களை ஏதாவது பத்திரப்படுத்துறதுக்கு போகணும்னா வீடே எங்கே இருக்குன்னு தெரியல. அதான் குருகும் தலம், தாங்கள் சென்று இருக்கக்கூடிய வீடு, அந்த வீடு எங்கே காணாமல் போயிட்டுதே என்று திகைத்து கொண்டு தடுமாறிக்கொண்டு அங்கே மக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். பொன் உள்ளன பணி உள்ளன பொருள் பேணல் செய்வாரும், பொன் உள்ளன பணி உள்ளன பொருள் பேணல் செய்வாரும், மண்ணும் சில பொருள் கை கொள மறப்பார்களும் மாடும், மண்ணும் சில பொருள் கை கொள மறப்பார்களும் மாடும், மின்னும் கொடி நெடுமாளிகை மேல் ஏறுகின்றாரும், மின்னும் கொடி நெடுமாளிகை மேல் ஏறுகின்றாரும், இன்னன்ன
நன்னகர் துயர் மூழ்குதற்கு ஏது ஏது என்பாரோ. நகர் மூழ்குதற்கு ஏது ஏது என்பாரோ. வீட்டில் சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பொன் தங்க கட்டிகள், பணினா தங்க ஆபரணங்கள்னு அர்த்தம். அந்த ஆபரணங்களை எல்லாம் பொருளையாவது பாதுகாப்பு செய்வோம், தங்க பொருட்களையாவது பாதுகாப்பு செய்வோம் அப்படின்ட்டு அந்த பொருள்களை பேணல் செய்வாருன்னா பாதுகாப்பதற்காக அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியே வருகின்றார்கள். மண்ணும் சில பொருள் கைக்கொள மறப்பார்கள். எப்பொழுதும் இருக்க வேண்டிய சில பொருட்கள் அதையும் கூட அவர்கள் மறந்து வைத்துவிட்டு உயிரை காப்பாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளியில வருகின்றார்கள். அதாவது சில பேர் பொருட்களை எடுத்து கொண்டு வருகின்றார்கள், சில பேர் இதெல்லாம் எப்போதும் நம்மகிட்ட இருக்க வேண்டிய பொருள் அல்லவா. மண்ணும் சில பொருள்னா, மண்ணும்னா எப்பொழுதும் இருக்க வேண்டிய பொருள். அந்த பொருளை கூட அவங்களுக்கு எடுக்க முடியலை, அந்த அளவுக்கு வெள்ளம் போகுது. அப்போ கைக்குலை இதை நம்ம எடுக்க போனோம்னா நம்ம உயிரே போயிடும், போனா போகுது, அந்த விலை வசந்த பொருள் போனா போகுது அப்படின்ட்டு கைக்கொள மறப்பார்களும் மறுப்பார்களும்னு பாடபேதம் இருக்கு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டு சில பேர் இருக்கின்றார்கள். மாடம் மின்னும் கொடி நெடு மாளிகை மேல் ஏறுகின்றார்கள். மாடங்கள் அப்படின்னா மிகப்பெரிய வீடுகள். அந்த மிகப்பெரிய வீடுகளில் கொடிகள் மின்னிக் கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய நீண்ட மாளிகைகள், இதில் எல்லாம் எல்லோரும் ஏறுகின்றார்கள். அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள மச்சுப்படி வழியா அவர்கள் எல்லாரும் உயரத்துக்கு மேலே மாடிக்கு போய் ஏறி உயிரை காப்பாற்றிக்கிடுவோம். ஏன்னா கீழே தரைப்பகுதியில் வெள்ளம் ஓடுது. அதனால எல்லாரும் அந்த மாளிகைகள் மாடங்களுக்கு மேலே மச்சுப்படி வழியா எல்லாரும் ஏறுதாங்க. சில பேர் இந்த செவுத்து வழியாவே ஏறிக்கொண்டு அவர்கள் மேலே செல்கின்றார்கள். ஏன்னா மச்சுப்படியில் 2-3 பேர் தான் நெருக்கி எடுத்துட்டு போக முடியும். கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும், செவுத்து வழியா ஏறி மேலே போக முடியுதான். அதான் ஏறுகின்றார்களும் அப்படின்ட்டு. இந்நன்னகர் இந்த மதுரை மாநகரமானது துயர் மூழ்குவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் மூழ்குவதற்கு காரணம் என்ன? ஏதுன்னா இங்க காரணம், முதல் ஏது அப்படிங்கிறது காரணம், ரெண்டாவது ஏதுங்கிறது என்ன காரணம் அப்படின்ட்டு எல்லாரும் அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள். மதுரை வெள்ளத்தில் பலரும் பல துன்பத்தை அடைகின்றார்கள். சிலர் தங்களுடைய மைந்தரை காப்பாற்றி கொண்டு அந்த உயர்ந்த பகுதிகளுக்கு எடுத்து கொண்டு வருகின்றார்கள். சிலர் தங்களுடைய புதல்வர்களை காணாது மனதில் ஒரு துன்பம் அடைந்து அலமந்த நிலையில் அவர்கள் அழுகின்றார்கள். சிலர் தங்களுடைய அந்த குலமங்கையர்கள் தங்களுடைய மனைவிமார்களினுடைய அழகிய தளிர் போன்ற கைகளை பற்றி கொண்டு அவர்களை மிக உயரமான இடத்திற்கு, வெள்ளம் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று அவர்களை தப்ப வைக்கின்றார்கள். சிலருக்கு அவர்கள் இருக்கக்கூடிய வீடானது வெள்ளத்தில் அடித்து சென்று விடுகிறது. அவர்கள் செல்லக்கூடிய வீடு எங்கே இருக்கின்றது, வீட்டை காணவில்லையே என்று திகைத்து கொண்டு தடுமாறிக்கொண்டு அந்த மக்கள் இருக்கின்றார்கள். சிலர் தங்களால் முடிந்த அளவு தங்கள் வீட்டில் உள்ள தங்க கட்டிகள், தங்க ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த தங்க விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களை பேணி பாதுகாத்து கொள்கின்றார்கள். எப்பொழுதும் இருக்க வேண்டிய சில பொருள்கள் இப்பொழுது அதை போய் நம்ம எடுக்க போனோம் என்றால் நம்முடைய உயிர் போய்விடும் என்ற பயத்தில் அந்த பொருள்களை எல்லாம் கை கொள்ள முடியாமல், எடுக்க முடியாமல் அந்த பொருள்களை மறந்து விட வேண்டும் என்று அந்த முக்கியமான பொருள்களை எடுக்க முடியாமல் சில பேர் வருகின்றார்கள். அதாவது முடிந்தவர்கள் அந்த பொன்பொருளை எடுத்து பத்திரப்படுத்தி வருகின்றார்கள். வெள்ளம் அதிகமாக போகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பொருள், விலை உயர்ந்த பொருள் எல்லாம் போனால் போகட்டும், உயிராவது மிச்சம் இருக்கட்டும் என்று அவர்கள் அந்த பொருட்களை எடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். தங்களுடைய உயிரை காப்பதற்காக மிகப்பெரிய வீடுகள், கொடி மின்னக்கூடிய நீண்ட மாளிகைகள், இதில் இருக்கக்கூடிய அந்த மச்சுப்படிகள் சுவற்றின் மேல் ஏறிக்கொண்டு மிக உயரமான இடத்திற்கு அவர்கள் செல்கின்றார்கள்.
மேலும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த நல்ல நகரமாகிய மதுரை மாநகரம் இப்படிப்பட்ட துயரத்தில் மூழ்குவதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் தங்களுக்குள் சிந்திக்கின்றார்கள். நேற்றும் பரிநறி ஆயின நெடுமாநகர் எங்கோ நேற்றும் பரிநறி ஆயின நெடுமாநகர் எங்கும் குற்றம் செய்த என்பார்களும் ஒரு காலமும் இந்த குற்றம் செய்த என்பார்களும் ஒரு காலமும் இந்த ஆற்றின் பெருக்கு இலையென்று அயர்வாரும் கடல் அரசன் ஆகிற்கு இளையன்று அயவாரும் கடலரசன் சீற்றம் கொடு முன் போல் வரும் செயலே கொல் என்பாரோ சீர்க்கம் கொடு முன்போல் வரும் செயலே கொள் என்பாரோ மக்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றார்கள். நேற்றைய தினம் ஊர்ல இருந்த குதிரைகள் எல்லாம், புதுசா வாங்கின குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி இந்த நீண்ட மாநகராகிய மதுரை மாநகரம் எல்லா பகுதிகளிலும் சென்று எல்லோருக்கும் இடையூறு செய்து, ஊற்றம்னா இடையூறு செய்தது என்று எல்லோரும் கூறினார்கள். ஒரு இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், இத்தனை வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தை நாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு சில பேர் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு காலமும் நம்முடைய வாழ்க்கை காலத்தில் எந்த காலத்திலும் இந்த ஆற்றின் பெருக்கு, இந்த வைகை ஆற்றின் பெருக்கானது இப்படி இல்லை என்று அயர்வாரும் என்று நினைத்து கொண்டு அயர்ச்சி அடைகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள். இந்த அளவுக்கு இந்த ஆறு பெருகி வந்ததை நம்ம ஒரு 100 வருஷத்து அளவுக்கு நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள். கடல் அரசன் சீற்றம் கொடு, அந்த கடலுக்கு அரசனானவன் அந்த வருணனானவன் மதுரை மாநகரத்தின் மீது சீற்றம் கொண்டு முன்னொரு காலத்தில் இந்த மதுரை மாநகரத்தை நோக்கி வந்தான் அல்லவா, அந்த செயலை போல இது இருக்கின்றது அப்படின்னுட்டு எல்லோரும் அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். அந்த கடல் சுவர வேல் விட்ட படலம் அப்படின்னு ஒரு படலம் பார்த்தோம். அப்ப அந்த கடல் ஆழிப்பெருங்கடல் மாதிரி மதுரையை நோக்கி வருகிறது. அப்போ அந்த பெருங்கடல் அந்த சுனாமியிலிருந்து மதுரை காப்பாற்றப்படுகிறது சொக்கநாத பெருமான் அருளால். அதுபோல அந்த கடலரசன் போல அந்த வருணனை போல முந்தி ஒரு சமயம் மதுரை மீது கோபம் கொண்டு அவன் மதுரையை நோக்கி வந்தது போல இருக்கின்றதே இந்த வெள்ளப்பெருக்கு அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்றார்களாம். நம் கோமகன் செங்கோல் பிழைத்தனோ என நவில்வார், நம் கோமகன் செங்கோல் பிழைத்தனோ என நவில்வார், அங்கோல் விளை பங்கன் விளையாட்டோ என அறிவார், அங்கோல் விளை பங்கன் விளையாட்டோ என அறிவார், இங்கு யார் எது தனிப்பார் என இசைப்பார் இது தனிப்பார், இங்கு யார் இது தனிப்பார் என இசைப்பார் இது தனிப்பார், பொங்கு ஆலம் உண்டு அருள் சுந்தரன் அலது யார் என புகழ்வார், பொங்கு ஆலம் உண்டு அருள் சுந்தரன் அலது யார் என புகழ்வார். நம் கோமகன், நம்முடைய அந்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் செங்கோல் பிழைத்தனோ, அவன் செங்கோல் தவறி நடந்து விட்டானோ, அதனால் இப்படிப்பட்ட வெள்ளம் வந்துவிட்டதோ என நவில்வார் என்று எல்லோரும் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அதாவது நம்முடைய பாண்டிய மன்னன் நெறி தவறி செங்கோல் தவறி விட்டானோ, அதனால இந்த வெள்ளமானது இப்படி வருகின்றதோ. அப்போ ஒரு மன்னன் நெறி தவறி விட்டால் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கணும். கோல்வளை பங்கன், அந்த அழகிய திரண்ட வளையல்களை அணிந்த அந்த மீனாட்சி அம்மை. அம்கோல் வளை அப்படின்னா மீனாட்சி அம்மைன்னு அர்த்தம். அம்னா அழகிய, கோல்னா திரண்ட,
வளை அப்படின்னா வளையலை அணிந்த மீனாட்சி அம்மை. அந்த அம்போல் வளை பங்கன் மீனாட்சி அம்மையினுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையை ஒரு பாகமாக கொண்ட சொக்கநாத பெருமானினுடைய திருவிளையாடலோ இது என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இங்கு யார் இது தணிப்பார்? இந்த வெள்ளத்தை யார் இப்பொழுது தணிக்கக்கூடியவர்கள் யார்? அந்த வெள்ளத்தினுடைய சீற்றத்தை குறைக்கக்கூடியவர்கள் யார் என்று தங்களுக்குள் கேட்கின்றார்கள். இது தணிப்பான். இதை இந்த வெள்ளத்தினுடைய சீற்றத்தை தணிக்கக்கூடியவன் சொக்கநாத பெருமானை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள் அப்படின்னு பேசிக்கொள்கிறார்களாம். இது தணிப்பான். இந்த வெள்ளத்தை தணிக்கக்கூடியவன் பொங்கு ஆலம் உண்டு, பொங்கி வரக்கூடிய அந்த விஷத்தை உண்டு எல்லோரையும் காத்து அருள் செய்த அந்த சுந்தரனாகிய சொக்கநாத பெருமானை தவிர, அல்லது அப்படின்னா தவிர யார் என புகழ்வார்? யாரால் இந்த வெள்ளத்தை தணிவிக்க முடியும்? அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெள்ளமாக அல்லவா இது செல்கின்றது. அந்த சொக்கநாத பெருமான் மனது வைத்தால்தான் இந்த வெள்ளம் தணியும் என்று எல்லா மக்களும் தங்களுக்குள் கூடி கூடி அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். இந்த வெள்ளத்தை கண்டு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொள்கிறார்கள். நேற்றைய தினம் புதிதாக வாங்கிய குதிரைகள் எல்லாம் நரிகளாக ஆகியதோடு மட்டுமல்லாமல் இந்த நெடிய மிகப்பெரிய நகரத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த நரிகள் இடையூறை செய்து கொண்டு சென்றது என்று கூறினார்கள். நம்முடைய ஒரு பல ஆண்டு காலங்களில் ஒரு 200 வருட காலத்தில் இந்த வைகை ஆற்றின் பெருக்கு இது போன்று வந்தது இல்லை. இந்த தடவைதான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெள்ளமாக இது வந்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு துன்பப்படுவார்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஒருவேளை முன்னொரு காலத்தில் இந்த மதுரை மாநகரத்தின் மீது கடல் அரசனாகிய வருணன் கோபம் கொண்டு இந்த மதுரை மாநகரத்தை நோக்கி அந்த பேரலையாக முன்பு வந்தது போல இப்பொழுது இந்த வைகை ஆற்று வெள்ளமும் அந்த மிகப்பெரிய அந்த சுனாமி என்று சொல்லக்கூடிய அந்த பேரலையை போல இந்த வைகையாறும் பெருக்கெடுத்து வந்திருக்கின்றதோ என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். நம்முடைய கோமகனாகிய அந்த அரிமர்த்தன பாண்டியவன் தன்னுடைய செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த அரசாட்சியிலிருந்து தவறிவிட்டானோ, அதனால் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்கின்றதோ என்று தங்களுக்குள் கூறிக்கொள்கின்றார்கள். அழகிய திரண்ட வளையல்களை அணிந்த மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய சொக்கநாத பெருமானினுடைய திருவிளையாடலோ இது என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். இந்த வெள்ளத்தை யார் தணிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் என்று தங்களுக்குள் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த வெள்ளத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் அந்த முற்காலத்தில் பொங்கி வந்த அந்த விஷத்தை உண்டு தேவர்களை எல்லாம் காத்து அருள் செய்த அந்த சுந்தரனாகிய சொக்கநாத பெருமானை தவிர வேறு யாருக்கு இந்த வெள்ளத்தை தணிவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது என்று மக்கள் எல்லோரும் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அடுத்து 1000 குண்டோதரர் எதிர் ஏற்று இருந்து அகல்வாய். அடுத்து 1000 குண்டோதரர் எதிர் ஏற்று இருந்து அகல்வாய். மடுத்தாலும் இது அடங்காது என மதிப்பார் இது தனையோ. மடுத்தாலும் இது அடங்காது என மதிப்பார் இது தனையோ. எடுத்து 1000 முக கங்கையின் இறைவன் சடையேற. எடுத்து 1000 முக கங்கையின் இறைவன் சடையேற. கொடுத்தால் அழது அடங்காது இதன் கொடும் கோபம் அது என்பார். கொடுத்தால் அழது அடங்காது இதன் கொடும் கோபம் அது என்பார். அடுத்து 1000 குண்டோதரர். அந்த முற்காலத்தில்
அந்த குண்டோதரன் வந்து வைகை ஆற்று தண்ணியை குடிச்சு வத்த வச்சான் தாகத்துக்கு. அப்படி அந்த குண்டோதரனை போல வரிசையாக, அடுத்து அப்படின்னா வரிசைன்னு அர்த்தம், வரிசையாக 1000 குண்டோதரர்களை இந்த வைகை ஆற்றுக்கு வரிசையா உட்கார வச்சு இந்த தண்ணியை பூரா குடினாலும் அது அடங்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு வைகை ஆறு பெருகி வருகிறது அப்படின்னுட்டு சொல்றாங்க. குண்டோதரர் எதிர் ஏற்று, எதிர்னா குறுக்கே அமர்ந்து, வைகை ஆற்றுக்கு குறுக்க இவர்களை 1000 பேரை உட்கார வச்சிடணும். குண்டோதரர்களை உட்கார வைத்து இருந்து அகல்வாய் மடுத்தாலும், அந்த குண்டோதரனினுடைய அகன்ற வாயை வைத்து இந்த வைகை ஆற்று தண்ணியை குடித்தாலும், மடுத்தாலும்னா குடித்தாலும்னு அர்த்தம், குடித்தாலும் இது அடங்காது, இந்த வைகை ஆற்று தண்ணீர் வெள்ளமானது அடக்க முடியாது என மதிப்பார். அப்படிப்பட்ட வெள்ளம் அல்லவா செல்கிறது அப்படின்னுட்டு எல்லோரும் கூறுகின்றார்கள். இது தனையும் எடுத்து 1000 முக கங்கையின், அதாவது ஆகாய கங்கைக்கு 1000 முகங்கள் உண்டு. அதான் 1000 முக கங்கை, 1000 முகத்தை உடைய அந்த ஆகாய கங்கை. அந்த ஆகாய கங்கையின் இறைவன் சடையேற கொடுத்தால், அல்லது அந்த ஆகாய கங்கையை வந்து இறைவனுடைய சடையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் தன்னுடைய சடையில் இந்த வைகை ஆற்று தண்ணீரை ஏறி நீ அமர்ந்து கொள் என்று இடம் கொடுத்தால் அல்லது அடங்காது. அந்த வைகை ஆற்று தண்ணியை நீ தலையில வச்சுக்கோப்பா, உன் தலையில கங்கை தண்ணியோட வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாதான் இது அடங்கும், இல்லைன்னா இது அடங்காது. இதன் கொடுங்கோபம் அது என்றார். இந்த வைகை ஆறு மிகப்பெரிய கொடுமையான கோபத்தோடு பாய்ந்து வருகிறது. இதனுடைய கோபம் அடங்கணும்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில இந்த வைகை ஆற்றை தரித்து கொண்டால்தான், அடக்கி கொண்டால்தான் இந்த வைகை அடங்குமே தவிர இல்லாவிட்டால் அடங்காது அப்படின்னுட்டு அவர்கள் கூறுகின்றார்கள். இது தனையும் எடுத்து, இந்த வைகை ஆற்றையும் எடுத்து அந்த 1000 முக கங்கையும் இறைவனுடைய தலையில இருக்கு. அந்த இறைவனுடைய சடையில் இது தனையும் எடுத்து சடையேற கொடுத்தார். இந்த வைகை ஆற்றையும் எடுத்து இறைவனுடைய சடையில் நீ அமர்ந்து கொள்னு கொடுத்தாதான் இது அடங்கும், இல்லைன்னா அடங்காது அப்படின்னு. அந்த அளவுக்கு வெள்ளம் செல்கிறது. வைகை கோபம் எடுத்துக்கொண்டு செல்கின்றாள் அப்படின்னு கூறுகின்றார்கள். அடுத்து வானாறு எழி நதி 1000 முகத்தால் வருவது போல், ஆனாது எழு நீத்தம் தனியாவாறு கண்டு அன்பு, தானாகிய சிவன் அன்பரை ஒருக்கும் தரு கண்ண, போனார் தமது அகத்தே உள பொருள் பேணுதல் கருதா, ஊரெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ மாணிக்கவாசகருக்கு துன்பம் கொடுத்த அந்த தண்டலாளர்களும் பார்த்தாங்க, ஊர் போற போக்கு சரியில்லை, இவர் பக்கத்தில் நம்ம இருந்தோம்னா சிக்கலாயிரும், நம்ம பிள்ளைய குட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போவோம், இவரை அம்போன்னு விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்டலாளர்கள் மணிவாசகரை விட்டு தங்கள் வீட்டில் உள்ள குழந்தை குட்டிலாம் எப்படி இருக்கு, வீடு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போவோம் அப்படின்னுட்டு அவங்க வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அரசனினுடைய உத்தரவு கூட அங்கே மீறப்படுகிறது. அதான் அரசன் என்ன நீ கூடவே இருந்தன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். பெரிய துன்பம் வரும்போது அரசனுடைய உத்தரவையும் அவர்கள் மீறி சென்று விடுகின்றார்கள். வான் ஆறு எழி, வான் வழியாக, ஆறுனா வழின்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆகாயத்தின் வழியாக கீழே இறங்கி வரும், இழினா கீழே இறங்கி வரும் நதி, அந்த வானாறு, அதாவது ஆகாய கங்கை. அந்த ஆகாய கங்கைக்கு 1000 முகம் இருக்கின்றது. அந்த ஆகாய கங்கை 1000 முகத்தை கொண்டு பூமிக்கு வருவது போல் ஆனாது எழு நீத்தம், நீங்காமல் எழும் தன் வெள்ளம், நீத்தம்னா வெள்ளம்,
அப்படின்னா நீங்க ஆனாதுன்னா நீங்காமல் குறையாமல்னு அர்த்தம். கொஞ்சமாவது குறையணும்ல, குறையவே இல்லையா அந்த வெள்ளம். அப்படி குறையாமல் எழுந்து வரக்கூடிய அந்த வெள்ளமானது தனியாவாறு கண்டு, கொஞ்சம் குறையும் அப்படின்னுட்டு நினைப்பாங்க. ஆனா அங்க வெள்ளம் தனியத மாதிரியே இல்லை. அப்படி அந்த வெள்ளம் குறையாதவாறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை கண்டு அந்த மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்த அந்த அன்பர்கள் இப்பொழுது நினைக்கின்றார்கள், அன்பு தானாகிய சிவன் அன்பரை, அன்பே உருவமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர். அன்பு தானாகிய சிவன், அந்த சிவபெருமானுக்கு அன்பர் மாணிக்க வாசகர். அந்த அன்பரை ஒருக்கும் தருகன்னர், தண்டனை கொடுக்கக்கூடிய கொடிய கண்களை உடையவர்கள் அவர்கள். இப்ப மணிவாசக பெருமானை அப்படியே விட்டுவிட்டு அவர்களும் போய்விட்டார்கள். தமது அகத்தே உள்ள பொருள், தங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி, வீட்டில் உள்ள மக்களை, தன்னுடைய மனைவி, குழந்தைகள், தன்னுடைய வீட்டில் உள்ள பொருட்கள், இதையெல்லாம் காப்பாற்ற வேணும் அப்படின்னுட்டு மனதில் நினைத்து கொண்டு இவர் எப்படியும் போகட்டும் அப்படின்னுட்டு இவரை அப்படியே விட்டுவிட்டு அந்த தண்டலாளர்கள் இப்பொழுது மணிவாசக பெருமானை விட்டுவிட்டு கிளம்பி விட்டார்கள். அந்த மணிவாசக பெருமான் எப்படிப்பட்டவர்? சிவபெருமானுக்கு அன்பரானவர். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அன்பே உருவமாகிய சிவபெருமான். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னுட்டு அந்த அன்பு தானாகிய சிவன், அந்த சிவபெருமானுக்கு அன்பர் மணிவாசக பெருமான். வைகை ஆற்றின் வெள்ளத்தை வர்ணிக்கின்றார். வரிசையாக வைகை ஆற்றின் குறுக்கே 1000 குண்டோதரர்களை வைகை ஆற்றின் குறுக்கே அமர வைத்து, உங்களுடைய அகன்ற வாயை திறந்து இந்த வைகை ஆற்று தண்ணீரை குடித்து விடுங்கள் என்று கூறினாலும் இந்த வைகை ஆற்று வெள்ளம் அடங்காது என்று அந்த வெள்ளத்தினுடைய அளவை மதித்து கொண்டு மக்கள் கூறுகின்றார்கள். இந்த வைகை ஆற்றையும் எடுத்து 1000 முகங்களை உடைய அந்த ஆகாய கங்கையை இறைவன் தன்னுடைய சடையில் வைத்திருக்கின்றான். அந்த சடையில் இந்த வைகை ஆற்றையும் எடுத்து இந்த சடையில் ஏறி அமர்ந்து கொள் என்று கூறினால் அல்லது இந்த வைகை ஆறு அடங்காது, இந்த வைகை ஆற்றினுடைய கொடுங்கோபம் அடங்காது. இந்த வைகை ஆற்று வெள்ளமானது சிவபெருமானினுடைய சடைமுடியில்தான் இது அடங்கி இருக்குமே தவிர இந்த வைகை ஆற்றை அடக்க முடியாது என்று மக்கள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள். அந்த வான் வழியாக கீழே இறங்கி வரக்கூடிய அந்த ஆகாய கங்கையானது தன்னுடைய 1000 முகத்தை கொண்டு பூமிக்கு வருவது போல இந்த வைகை ஆற்று வெள்ளமும் நீங்காமல் உயர்ந்து கொண்டே அந்த வெள்ளமானது வருகின்றது. அது தனியா குறைவது போலவே தெரியவில்லை. அதை கண்டு அந்த அன்பே உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்பராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடிய கண்களை உடைய அந்த தண்டலாளர்களும் மணிவாசக பெருமானை இந்த வெள்ளத்தை கண்டு பயந்து மணிவாசக பெருமானை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அவர்கள் எங்கே சென்றார்கள் என்றால், தங்களுடைய வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகளை காப்பாற்றவும், தங்களுடைய வீட்டில் உள்ள பொருள்களை பேணுவதற்காகவும் அவர்கள் தங்கள் வீட்டை நோக்கி சென்று விடுகின்றார்கள். வழுதி தன் தமர் விட்டு ஏக மதுரை நாயகன் பால் ஏகி, அழுது இசை பாடும் தொண்டில் அகப்படும் பாதம் போற்றி, தொழுது கொண்டு அறிவாய் ஓரும்
சுகப்பெரும் கடலில் மூழ்கி தொழுது கொண்டு அறிவாய் ஊரும் சுகப்பெரும் கடலில் மூழ்கி எழுது சித்திரம் போல் மண்ணி இருந்தனர் வாத ஊரரு எழுது திட்டரபோர் மண்ணி இருந்தனர் வார ஊர அது சித்திரம் தானாக்கு மேல சுழிச்சு விட்டுக்கிறாங்க. வழுதிதன் தமர் விட்டு ஏக. வழுதி பாண்டிய மன்னனினுடைய அந்த படைக்காவலர்கள் வீரர்கள் படை வீரர்கள் மணிவாசக பெருமானை விட்டு ஏக, மணிவாசக பெருமானை விட்டுவிட்டு தங்களுடைய வீட்டிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். உடனே மணிவாசக பெருமான் என்ன செய்யறாரு, இதுதான் சமயம் அப்படின்னு நம்ம தப்பிச்சு போவோம்னு போகலை. நல்ல முதல் மந்திரி, ரொம்ப விவரத்துல கூடின முதல் மந்திரி என்ன செய்யலாம், ஒரு குதிரையை எடு, அது வெள்ளம் ஊர் பூரா வெள்ளத்துல நிக்கி நம்ம வாட்டுக்கு தப்பிச்சு வேற நாட்டுக்கு போவோம்ல போகணும். அவர் அப்படி செய்யல. ஏன்னா அவர் நேர்மையான மந்திரி. மதுரை நாயகன் பால் ஏகி, மதுரை நாயகனாகிய சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு இப்பொழுது மணிவாசக பெருமான் செல்கின்றார். அழுது இசை பாடும் தொண்டில் அகப்படும் பாதம் போற்றி. அந்த இறைவனை நோக்கி அழுது இசையால் பாடி அப்படிப்பட்ட தொண்டு செய்தால் அந்த இறைவன் நமக்கு அகப்பட்டு விடுவான். அப்படி நம்மிடத்தில் அகப்படக்கூடிய பாதத்தை உடையவனாக அந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார். அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு சொல்றார். பண்ணொன்றை இசைபாடும் அடியார்கள் குடியாக, கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக. அப்போ அழுது அவனை நோக்கி இசை பாடி அப்படிப்பட்ட தொண்டு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அவனுடைய திருப்பாதம் அகப்பட்டு விடும். அந்த கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், உண்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே அப்படிங்கிறது மாதிரி அந்த சொக்கநாத பெருமானினுடைய பாதத்தை வணங்கி தொழுது கொண்டு, கீழே விழுந்து தொழுது கொண்டு, அந்த அறிவாய் ஓரும் ஞானமாக ஊறிக்கொண்டு இருக்கக்கூடிய சுகப்பெரும் கடலில் மூழ்கி, அந்த சுகமாகிய மிகப்பெரிய கடல், அந்த கடலில் இப்பொழுது மணிவாசக பெருமான் மூழ்கி கொண்டு அந்த சுவாமிக்கு முன்னால அப்படியே உட்கார்ந்துருந்தார். எப்படி தியானத்துல உட்கார்ந்துருந்தார், எப்படி இருந்தாராம், எழுதி வைத்த சித்திரம் போல் அப்படியே நிலையாக வாத ஊரர் இருந்தார். இந்த வேற ஒரு மந்திரிகள்னா என்ன செய்வாங்க, இதுதான் சரியான சமயம் தப்பிச்சு போயிடுவாங்க. ஏற்கனவே அவருக்கு குதிரையாற்றம் எல்லா கலைகளும் தெரியும். ஒரு நல்ல குதிரையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவர் வாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம். மணிவாசக பெருமான் ஞானி, அதனால அவர் என்ன பண்றாரு, நேரைய சொக்கநாத பெருமான்கிட்ட போறாரு. அப்படியே சுவாமியை அழுது தொழுது பாடிக்கொண்டே அவருடைய பாதத்தை வணங்கி கொண்டு, அந்த ஞானமாக ஊறக்கூடிய பாதம், ஞானத்தை தரக்கூடிய பாதம், சுகத்தை தரக்கூடிய பாதம், அப்படிப்பட்ட அந்த சுகமாகிய கடல், மிகப்பெரிய கடல், அந்த கடலில் மூழ்கி கொண்டு அப்படியே அங்க தியானத்துல சொக்கநாத பெருமான் எதிரில் உட்கார்ந்து விடுகின்றார். எப்படி உட்கார்ந்திருந்தாராம், எழுது சித்திரம் போல், ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்கும், ஒரு ஆண் உருவமோ ஒரு பெண் உருவமோ வரைஞ்சிருக்கும். அந்த உருவத்துல ஏதாவது மனச்சலனம் இருக்குமா, மனச்சலனம் இருக்காது. அப்படி அந்த மனதில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் நிலைத்து அந்த சொக்கநாத பெருமானை தியானித்து கொண்டே அந்த மணிவாசக பெருமான் அங்கே இருக்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் அடுத்த 61வது திருவிளையாடல் மண் சுமந்த படலத்தை நாம் சிந்திப்போம். ஹர நம பார்வதி பதையே, வெற்றிவேல் முருகனுக்கு. நாளை 10 மணிக்கு வந்துருங்க எல்லாரும்.